ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து செமையான ஒரு அதிரடியை காமிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணாங்க, ஹாட்லைன் ட்ரேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஹார்திக் பாண்டியாவுக்கு தான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. எகிரிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். ஆக்சுவலாக வந்து ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான திடீர்னு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பவே இல்லை. பட் சிஎஸ்கேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இது 2025லேருந்தே சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பற்றி நல்லாவே தெரியுமே. ஒவ்வொரு டைமுமே வந்து சான்ஸ் நிறைய கொடுப்பாங்க, பிளேயர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். பட் அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. 2027மே நம்ம எதிர்பார்த்தது சான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹெட் கோச்சான ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவர்கள் வந்து பார்ட்டிங் வே பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவும் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கும் பேசி 2 பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு முடிவுக்கு வந்து தான் வந்து இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஸ்டீஃபன் ஃப்ளமிங் தான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கோஹாட் பண்ணியிருக்காரு. ஸோ கால் பண்ணி சொல்லியிருக்காரு சிஇஓக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்குமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஹெட் கோச்சிலேருந்து இறங்குறேன், கீழே விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஏன்னா அவரே வந்து இதை சொல்லுவார் அப்படிங்கிறது. இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. மேபி 2027க்கு அப்புறம் நடக்குங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஸ்டெப்பை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ வந்து 2 பேருமே முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்து ஹெட் கோச்சிலேருந்து விலகுறாரு அப்படிங்கிறதையும், ஸோ அதனால் தேங்க்யூ ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கிற ஒரு போஸ்ட்டுமே வந்து சிஎஸ்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு முடிவாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது நானாக எடுத்த முடிவு தான் அப்படிங்கிறது. இவர் சொல்லியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து 2020 வந்து மாறி இருக்குது. நாம தான் வந்து ஒரு ஸ்டார்டிங்கே கொடுத்தோம். அதன்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்திருக்க டீம்லாம் வந்து சிஎஸ்கே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு மெத்தடாலஜிலாம் கொஞ்சம் வந்து மாறி இருக்குது. ஸோ 2020க்கு நியூ இயராக தேவைப்படுறதுனால அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணணுங்கிறதையும் வந்து மனசில் வச்சு தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. 2025லேருந்தே சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அடி வாங்குது. SA20மே வந்து ரொம்ப அடி வாங்குச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக டிஎஸ்கேமே அடி வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எல்லாமே வந்து பயங்கர சொதப்பலாக தான் போயிட்டே இருந்துச்சு. ஸ்டீஃபன் ஃப்ளமிங்க்கு எதுவுமே வந்து கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அஸ் அ ஹெட் கோச்சாக வந்து அவர் பண்ண சாதனைகள் எல்லாமே வந்து தெரியும் நமக்கு. எவ்வளோ ஐபிஎல் ட்ரோஃபிஸ் வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுமே தெரியும். அவர் தான் ஹெட் கோச்சாக இருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2009லேருந்தே அவர் தான் ஹெட் கோச்சாக இருக்கார். ஸோ அவர் வந்து பண்ண சாதனை வந்து எல்லாமே தெரியும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ஒரு ஹெட் கோச் வந்து எவ்வளோ தூரம் வந்து அதை நகர்த்திட்டு போயிருக்கணும் அப்படிங்கிறதுமே நமக்கு நல்லா தெரியும். அதையுமே வந்து அவர் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு லாஸ்ட்டு 2 to 3 இயர்ஸாக வந்து அவர் கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் வந்து அவரோட கோச்சிங் இதுலேருந்து மாறணும் அப்படிங்கிறதுமே நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. சிஎஸ்கேன்ஸுமே சொல்ல ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுமே எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஓஜி சிஎஸ்கே எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியே வராங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையும் கூட. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நியூ இயராக ஃபார்ம் ஆக போகுது. 2027 வந்து சிஎஸ்கேவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிஎஸ்கேவை பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ அப்கமிங்கில் வரப்போகிற பிளேயர்ஸ் எல்லாமே இந்த ஜென்ரேஷனோட பிளேயர்ஸ் மாதிரி தான் எதிர்பார்க்கக்கூடுது. ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டீமே அதுக்கு தக்கன மாறிட்டாங்க. நம்ம வந்து இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக விளாண்டு அதை வந்து கடைசி எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற நிலமெல்லாம் இப்போ மாறிடுச்சு. ஏன்னா போட்டு பொழக்கிறாங்க, 200 ரன்லாம் அசால்ட்டாக அடிக்கிறாங்க ஐபிஎல்லில். அப்படிங்கிற போது சேஞ்ச் ஓவர் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை நோக்கி தான் வந்து இப்போ வந்து சிஎஸ்கே வந்து பயணிச்சிருக்காங்க. ஸோ இவர் இப்போ இல்லை அப்படின்னா யார் அடுத்த கோச்சாக இருப்பாங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன்னா இவர் வந்து இப்போ போயிட்டார். சிஎஸ்கேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே இவர் வந்து இப்போ வந்து ரிலீவ் ஆகிருக்காரு. பட் ஆனால் இவருக்கு அடுத்து நெக்ஸ்ட் கோச்சாக யார் இருப்பா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே சர்க்குல் ஆகிட்டு இருக்குது. என்ன பார்த்திங்க அப்படின்னா ஹேமாங் பதானி வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுமே அதை சுற்றி தான் பேச்சு நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல பிக்காக இருக்குமா அப்படிங்கிறதுமே கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக அதையும் தாண்டி நல்ல ஒரு கோச்சஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா லீக்குமே வந்து பெர்ஃபெக்டாக பண்ணவங்க, வின் பண்ணவங்களை எடுக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஹேமாங் பதானி ஈவன் டிஎன்பிஎல்லில் வின் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அவர் கரெக்டாக பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்கிறோம். அந்தளவு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மார்க் போச்சரோட நேம் வந்து அடிபடுது. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கோச்சாக இருப்பார், வேறு லெவலில் பண்ணுவார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது. இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. மார்க் போச்சர் வந்து அவரோட இதை வந்து ஸ்கில்ஸை காட்டுறதுக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து யாரை பிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, ஏன்னா வந்து 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வச்சுருக்கோம். சிஎஸ்கே, டிஎஸ்கே, SA20. இந்த 3த்துக்குமே சேர்த்த மாதிரியே ஒரு ஆளை தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.
ஈவன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பிரெட்டன் மேக்கெல்லாம் கூட சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அடிபடுது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து இப்போ வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு இங்கிலாண்டில். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து டெஸ்ட் கோச்சாக வந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியுமே டாக்கிட்டு இருக்குது. ஸோ இவர் வந்து ஏற்கனவே நம்மளோட லிஸ்ட்டில் இருந்தவர் தான், சிஎஸ்கே பிளேயராகவும் இருந்தவர் தான். ஸோ ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. ரவி சாஸ்திரியோட நேமுமே அடிப்படுது. ஸோ ஹெட் கோச்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பேர் வந்து சொல்கிறாங்க. நிறைய பேரோட நேம் வந்து சுற்றி வந்துகிட்டு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு கோச்சாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு ஸ்டீஃபன் ஃபிளமிங் எப்படி எடுத்துகிட்டு போனாரோ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லாரோட தாட்டுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுல் டிராவிட் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது தோணுது. ஸோ ராகுல் டிராவிட்டை பேசினா நல்லாயிருக்கும், அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா அவருமே அதே மாதிரி ஸ்டீஃபன் ஃபிளமிங் மாதிரியே காமன் கம்போஸ்டான கோச் தான். ஸோ கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு வந்து அக்செப்டபுளாகவும் வந்து ரிலையபிளாகவும் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவர் வந்து நம்மளோட ஸ்டீஃபன் ஃபிளமிங் மாதிரியே வந்து ரிசம்பிள் பண்ணுறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லாவே பொறுமையாக எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சுரேஷ் ரெய்னாவுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. அவருமே உள்ளே வந்தார் அப்படின்னா செம்மையாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ வந்து தலை தோனி பேருமே அடிபடுது. ஆனால் அதெல்லாம் தலை தோனி வந்து அக்செப்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், பண்ண மாட்டார் அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ரிஃபரபுளாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ராகுல் டிராவிட் வந்தார் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். சுரேஷ் ரெய்னாவுமே கோச்சிங்காக வந்தார்னா, ஃபீல்டிங் கோச்சாக வந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இன்னொருத்தர் பேருமே வந்து ரொம்பவே அடிபடுது. மென்டார் ரோலுக்குமே இவர் சூப்பராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வேறு யாரும் இல்லைங்க, அபினவ் முகுந்த் தான். அவரோட ஐடியாலஜி எல்லாமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பேசும்போதே நல்லாவே இருக்கும். ரொம்ப கிளியராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அவரோட கிரிக்கெட் நாலேஜ் எல்லாமே. ஸோ அந்த அவரோட நேமே வந்து இப்போ வந்து அடிபடுது. ஸோ அதனால் வந்து யாரை பிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கேங்கிறது ஒரு டீம் மட்டுமே கிடையாது, அது ஒரு லெகசி. அவ்வளோ பெரிய லெகசியை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த 2 பேருமே. ஸோ அது வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து லெகசியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்டீஃபன் ஃபிளமிங் அண்ட் எம்எஸ் தோனி. அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஈவன் எம்எஸ் தோனி கிரவுண்டில் பண்ணியிருந்தாலுமே அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஹெட் கோச்சோட சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ 2 பேருமே அந்த ஒரு லெகசியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களால வந்து திருப்பி அதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அந்த லெகசி வந்து கீழே போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா வந்து ஃபேன்ஸுமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க. 2025லேருந்தே அதை சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து சிஎஸ்கேயோட லெகசி வந்து கீழே போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து திருப்பியுமே வந்து ரீட்ரை பண்ணி அதை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கும்போது கரெக்டான இதே மாதிரியான ஒரு 15 இயர்ஸ் வரக்கூடிய கோச் அண்ட் கேப்டன் அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஒரு கேப்டனாக வந்து ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் வந்து செட் ஆகியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு கோச் வந்து அமையணும் அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்புமே. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா ராகுல் டிராவிட் செம்மையாகவே சூட் ஆவார். அவர் மட்டும் வந்துட்டார் அப்படின்னா சூப்பராகவே இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. எனிஹவ் தேங்க்யூ ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஹெட் கோச் அவர்களுக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் லெகசியை கிரியேட் பண்ணது. இதை வந்து அடுத்து யார் வந்து அப்படி லிஃப்ட் பண்ண போகிறாங்க, ஃப்ளிப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.